நம்ம ஹைவேல போம்போது பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி வருது பாருங்க அந்த வெள்ள கோடு. எதுக்காக இந்த வெள்ள கோடு போட்டிருக்காங்கன்னே தெரியலங்க. யப்பா! அடிக்கிற அடி தட 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 தடன்னு அடிக்குது. இந்த காரெல்லாம் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டயரோட சவுண்ட் அப்படியே பரபரன்னு கேட்கும். எதுக்கு போட்டிருக்காங்க? இதுக்கு கம்முனு அவங்க 2 ஸ்பீடு பிரேக்கரவே போட்டுட்டு போயிரலாம். அப்பா! அந்த அளவு மோசமா இருக்குங்க. எவ்வளோ பெரிய வண்டி வந்தாலுமே அந்த வெள்ள கோட்டுல அடிச்சு தும்சம் பண்ணிருது அது. முன்னாடி நம்ம மொபைல் ஹோல்டர்லாம் சில நேரம் பறந்துரும். அந்த மாரி இருக்கும். இங்க பாருங்க முன்னாடி அந்த லாரியே அந்த கோடு வெள்ள கோடுக்கு வந்து திணறி தான் போகுது. அடிக்கிற வீலோட சவுண்ட் தட தடன்னு கேட்குது. நம்ம அந்த வெள்ள கோட்லருந்து தப்பிச்சு தான் போயிட்டுருக்குறோம். ஆனா எதுக்காக போட்டிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலங்க. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. முன்னாடி வந்து கிராசிங் இருக்கு அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காவும் கூட நினைக்கலாம். ஆனா அதுக்கு இவ்வளவு பெருசா, இவ்வளவு ஹைட்டா போடணுமா?